ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலுக்கு 3/4 பவுல் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல்லே கட்டி அவல், லேஸ் அவல்னு 2 வெரைட்டி இருக்குது. நான் லேஸ் அவல் தான் எடுத்துருக்கிறேன். லேஸ் அவல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் சீக்கிரமாகவும் ஊறிடும், சீக்கிரமாகவும் பொடிஞ்சிரும். இந்த ஸ்நாக்ஸ் அவல் மட்டும் வச்சு தனியாக பண்ண போகிறதில்ல, கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி தனியாக தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் குக்கரில் வேக வைக்கல, நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்தாலும் ஓகே தான். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணீரில் வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம நல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதை மசிச்சு பண்ண வேண்டியிருக்குது, அதனால தான். இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல மசியும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லேஸ் அவல்னால ஊற எதுவும் வைக்க வேண்டாம். நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணும்போதே நல்லா ஊறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டி அவல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எந்த அவலாக இருந்தாலும் சரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா மசிக்கும் போது நமக்கு துண்டு துண்டாக கட்டி எதுவும் வரக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 டைம் வாஷ் பண்ணதுலேயே அவலை எனக்கு நல்ல குலைவாக கிடச்சிடுச்சு. இந்த அவலை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவல் பிசையும் போது துண்டு துண்டாக கட்டி கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவலை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்கணும். உருளைக்கிழங்கையும் தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி அவலோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரே பிரெட் எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பொடிச்ச இந்த பிரெட் கிரம்ஸை அவல் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் பைண்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் போல் பெப்பர் பொடி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சாட் மசாலா, கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் குவான்டிட்டி கொஞ்சமாக போட்டு பண்ணுறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தக்கன கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசையும் போது உங்களுக்கு கையில் இன்னும் ஒட்டுறது மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை சூடாக்க வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளால நம்ம இதை உருட்டி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 கையிலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஷேப் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் வரும். நான் இந்த ஸ்நாக்ஸை இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் பண்ண போகிறேன். ஸோ நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுறேன். ஸோ எப்பவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் நீளமாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என் பசங்களுக்கு பிடிக்கும்னால இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதே மாதிரி கட்லட் ஷேப்பு அல்லது சிலிண்டர் ஷேப்பில் கூட பண்ணி எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டு ஒன்றுனா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பரந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உடஞ்சி போகாமல் வரும். இந்த அவல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு சைடில் நல்லா வெந்ததும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண முடியாது, கண்டிப்பாக டீப் ஃப்ரை தான் பண்ணணும். அதாவது இதில் நம்ம பைண்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சுத்தமாக உதறவே செய்யாது. ஸோ பயப்படாமல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் ஒரு பேட்சில் 5 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நிறைய கூட ஒரே டயத்தில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸில் நீங்கள் அவலுக்கு பதிலாக சாதம், அதாவது சுடு சாதத்தை கூட இந்த மாதிரி பிசைஞ்சு கூட சேர்த்து பண்ணலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுத்தமாக தெரியவே செய்யாது நம்ம இதில் சாதம் சேர்த்துருக்கோன்னு. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அடிக்கடி எல்லோரும் இதை தான் பண்ணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த அவல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம கெச்சப் கூட தான் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் இந்த அவல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.